ஹலோ ஹாய் வணக்கம் நேயர்களே, திஸ் இஸ் அவர் வர்சு கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பணக்காரர்கள் ஆவதற்குரிய ஒரு 3 வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். போன வீடியோவில் தந்தையோட பணத்தை பற்றின கண்ணோட்டத்தை பார்த்து வளர்ந்ததால தான் நம்ம ஏழையாகவோ அல்லது பணக்காரனாகவோ இருக்கோம்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சரி, இப்போ நம்ம தந்தையை பார்த்து வளர்ந்ததால் ஏழையாக இருக்கோம். பணக்காரனாக அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஒரு 3 வழிகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணாலே போதும். 1, பணம் தான் நமக்கு வேலை செய்யணும், பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடாது, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு தொழிலில் பணத்தை போடும்போது அந்த இடத்துல உங்கள் பணம் வேலை செய்யுது. இதுவே ஒரு வேலையை செஞ்சுட்டு பணத்தை வாங்கினா நீங்கள் பணத்துக்காக வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். பணத்துக்காக நீங்கள் அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சால் வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். எந்த முன்னேற்றமும் இருக்காது. கடைசி வரைக்கும் உங்கள் முழு உழைப்பையும் உங்கள் முதலாளி எடுத்துக்கிட்டு அவர் நல்ல வசதியாக வாழ்ந்து ஒரு சிறு தொகையை மட்டும் உங்களுக்கு மாதமாக சம்பளம் கொடுப்பாரு. அதனால் உங்கள் உழைப்பை முதலாளிக்கிட்ட கொடுக்காம தொழிலில் காட்டுங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்போ உள்ள குடும்ப பொருளாதார பிரச்சனையில், பண பிரச்சனையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். கரெக்டு தான். அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டில் இருந்தே தொழில் தொடங்கலாம். இப்படி நிறைய இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். சரி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸோட லாபம் நீங்கள் வேலைக்கு போய் கிடைக்கக்கூடிய சேலரியை விட எப்போ அதிகமாக கிடைக்குதோ அப்போது உங்கள் வேலையை விட்டுட்டு பார்ட் டைம் பிஸ்னஸை ஃபுல் டைமாக மாற்றி உங்கள் முழு உழைப்பையும் கவனத்தையும் அதில் செலுத்தி பிஸ்னஸை டெவலப். 2, லாபம் தரக்கூடிய சொத்துக்களை வாங்குங்க, கடன் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு கடன்னா என்ன, சொத்துன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டு லோன் எடுத்து வீடு கட்டுனா அந்த வீடு சொத்து கிடையாது. காரோ பைக்கோ எடுத்து மாதம் அதுக்கு ஃபினான்ஸு டியூ கட்டுனா அந்த காரோ பைக்கோ உங்கள் சொத்து கிடையாது. டிவி எடுத்துகிட்டு இஎம்ஐ கட்டுனா அந்த டிவி உங்கள் சொத்து கிடையாது. இது எல்லாமே கடன் தான். சொத்துன்னா என்னென்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பொருளால் உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ அந்த பொருள் தான் சொத்து. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்க. இப்போ அந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, போகாமல் இருந்தாலும் சரி வாடகை கிடைக்கும். நீங்கள் முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கிட்டே இருந்தாலும் சரி, அந்த வீட்டை பார்த்தாலும் சரி, பார்க்காம இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட லாபம் மாதம் உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும். இதுதான் லாபம் தரக்கூடிய சொத்து. இப்படி நிறைய இருக்குது. ஒரு காரை வாங்கி ட்ராவல்ஸ் அல்லது கேப்ஸில் லிங்க் பண்ணி விடலாம். அந்த காரை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ட்ராவல்ஸ்காரன் சவாரிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த லாபத்தை கொடுப்பான். இப்போ அந்த காரும் சொத்து தான். இப்படி நம்ம அது கூடவே இல்லாமல் இருந்தாலும் அதுவாக வேலை செஞ்சு லாபம் தரக்கூடிய சொத்துக்களை வாங்குங்க. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு நம்மளும் கடனுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு மாதம் இஎம்ஐ கட்டி அப்படியே நம்ம காலம் போயிடும். அதனால் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் மட்டும் வாங்குங்க. ஆடம்பர தேவையான பொருட்களை எல்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு கடன் இல்லாமல். 3வது, பணத்தை சேமிக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பணத்தை கட்டுப்படுத்தி சேமிக்காதீங்க. அதை ஃப்ரீயாக விடுங்க. பணத்துக்கு அதை பல மடங்காக பெருக்கக்கூடிய சக்தி இருக்குது. வேறு எந்த பொருளுக்கும் அந்த சக்தி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்கில் நீங்கள் பணத்தை போடுறீங்க, அதுலேருந்து நமக்கு வட்டி கிடைக்கும். அதுவே நகையை கொண்டு பேங்கில் வைங்க, வட்டி கிடைக்காது. வேறு எந்த பொருளை எங்கே வச்சாலும் அது அப்படியே அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இந்த பணத்துக்கு மட்டும் அதை அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதை கட்டுப்படுத்தி உண்டியல்லையும் வீட்டு பீரோலையும் பூட்டி வைக்காதீங்க. கடைசி வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதை பெருக்கணும்னா அதை சுதந்திரமாக விடுங்க, வீட்டிலே பூட்டி வைக்காதீங்க. பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்லாம் நார்த் இந்தியனில் ஒரு பானிபூரி விற்கிறவங்க கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பான்.
அதுக்குன்னு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி எந்த வழியெல்லாம் பணத்தை பெருக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அதை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பணத்தை வீட்டிலே பூட்டி வச்சா கடைசி வரைக்கும் அது வீட்டிலே அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன இந்த 3 முறையும் ராபர்ட் கியோசகி எழுதின ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புத்தகத்தில் உள்ளது தான். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த 3 முறையும் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் தமிழில் பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்னு இருக்குது, போய் படிச்சு